Hi friends, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க வட்டக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 25 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து டிக்கெட்ஸ் நீங்கள் இங்கே கலெக்ஷன் பண்ணிக்கலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு என்ட்ரி செக் பண்ணி இருக்கும். அதில் நீங்கள் டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஃபோட்டோ உள்ளே என்ட்ரி ஆனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே க்ரீனிஷாக வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து ஒரு பாண்ட் மணி டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து இராணுவ வீரர்களுக்கு வந்து போர் வீரர்களுக்கு வந்து ட்ரெயின் கொடுக்குற இடமாகவும் பயிற்சி கொடுக்குற இடமாகவும் அப்புறம் வெடிப்பொருள் இதெல்லாம் வந்து பதுக்கி வைக்கக்கூடிய இடமாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மார்த்தாண்டவர்மன் சொல்லிட்டு ஒரு ராஜா வந்து இந்த கோட்டையை கட்டினதாக சொல்கிறாங்க. கோட்டையை சுற்றி 26 அடி நீளம் வந்து அந்த சுவர் இருக்குது. ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே. அதை வந்து இப்போ வரைக்கும் நல்லா கரெக்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோட்டையில் கீழே இன்னும் சுரங்கப்பாதை இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து அது ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்துச்சு ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க ஊர் மக்கள் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த கோட்டையில் வந்து நிறையா சினிமா படங்களும் படமும் எடுத்திருக்காங்க. மூக்குத்தி அம்மன் படத்தில் வரக்கூடிய பாதி சீன் வந்து இங்கே ஷூட் பண்ணதாகவும் சொன்னாங்க. அதுபோக நிறையா படங்களோட சாங்ஸும் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காதா சொல்லியிருக்காங்க சினிமாவில். நாங்கள் போன டயத்தில் புல்லுக்கெலாம் தண்ணி பண்ணிச்சு. அதுவே மிஷின் வச்சுருக்காங்க. அதுவே நீட்டாக அடித்து க்ளீன் அடிச்சு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கவும் அருமையான இடமா இருக்குது. ஃபோட்டோ ஷாட் நீங்கள் போனால் கூட இந்த செம்மையான ஒரு இடமா இருக்குது. இங்கே கேமராஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இடம் காட்டுறேன். இதுதான் வந்து அந்த காலத்தில் பீரங்கி இதெல்லாம் வந்து ஏற்றுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடமா. ஸோ சருகலாக வச்சுருக்காங்க படிக்கட்டு ஏறாமல். ஸோ இதில் ஏறி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது வியூவுமே. மேலே வந்தோம் அப்படின்னா சுற்றி பெரிய இடமா இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கடல் தான். இங்கேருந்து நம்மளால் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை கூட நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பாருங்கள். வட்டக்கோட்டை பீச் இந்த பக்கம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கூடங்குளம் அணுமின் நிலையம் எல்லாமே தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு. குப்பை எங்கேயுமே இல்லை. நம்மளும் அதே மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாருமே குப்பை வந்து போடாதீங்க. குப்பையை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. நம்மளோட டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே கன்னியாகுமரி அந்த ஸ்டாச்சு தெரியும். திருவள்ளுவர் ஸ்டாச்சு தெரியுதா? நான் அதை ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கோட்டைக்கு வட்டக்கோட்டைன்னு வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். அதாவது இங்கேருந்து நம்ம 360 டிகிரியில் அந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே இதுக்கு வந்து வட்டக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ வரலாறு என்னன்னு சொல்லி கரெக்டாக தெரில. பட் இங்கே இருக்கவங்ககிட்ட நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் அவங்க சொன்ன தகவல் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம். அதாவது இந்த வட்டக்கோட்டையிலேருந்து பார்த்தாலே அந்த அணுமின் நிலையம் தெரியுது. அங்கிட்டு திருவள்ளுவர் சிலையும் தெரியுது. ஸோ எல்லாமே வந்து இங்கேருந்து விசிபிளாகவே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போதும் அந்த காலத்தில் இதை விட இன்னும் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து கோட்டையிலேருந்து கடலை பார்க்குறது வேறு லெவலில் இருக்குது. ஈவினிங் டைம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் போயிருந்தோம். பட் அப்போயுமே நல்லா தான் இருந்துச்சு. ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த மரம் நிறையா இருக்கனால அந்த வெயில் கூட நமக்கு அந்தளவுக்கு தெரியலை. இங்கேருந்து கடல் பார்க்குறதுக்கும் கடல் சூப்பராக இருந்துச்சு. அந்த அலைகளை எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து அழகாக ரசிக்கலாம். இந்த சம்மருக்கு ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே நிறையா ஃபேமிலியோடு நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ நீங்களும் போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போங்க. மேலே கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே அடுத்து போய் உள்ளே சுற்றி பார்க்கலாம். இன்னும் சுற்று சவரில் நிறையா இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ரவுண்ட் போனோம். கோட்டையில் மேலே இருக்க சவர்லேயுமே மரம் இருக்குது. கீழேருந்து வர மரம் மேலே வரைக்குமே இருக்குது. ஸோ அந்த நிழல் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் அதாவது ஒரு ப்ளசண்ட்டாகவும் ஈவினிங் டைம் வந்தீங்க இல்லை மார்னிங் வந்தீங்கன்னா கூட அந்த ஒரு நேச்சரை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த காலத்தில் கோட்டையில் வந்து இங்கேயே வந்து மரம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு எல்லாமே இங்கேயே கிடச்சிரும். ஸோ கோட்டையிலேருந்து அவங்க வெளியே போகிறதுக்கான வேலையே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உள்ளே தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. பாண்டு இருக்குது. எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஊர் மக்கள். அப்படியே வரையில் கோட்டையில் இந்த பக்கம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்தோம். அங்கேருந்து பார்த்தாலும் கடல் தான் இருக்குது. அந்த கேப் பாயிண்ட் மாதிரி இருக்கிற இடத்துலாம் வந்து பீரங்கி வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ. கீழே பார்த்தோம் நாய் குட்டி போட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்க்க நல்லா இருந்துச்சு. மேலே சுற்றிட்டு கீழே ரிட்டன் இறங்கி வந்தோம். கீழே இருக்க அந்த குளத்தையும் போய் பார்த்துருவாங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். குளத்தில் மீன் நிறையாவே இருந்துச்சு. பெரிய சைஸ் மீனாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ் நீங்கள் பிளான் பண்ணிங்க கன்னியாகுமரி போக அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க.
இதில் இன்னும் நிறையா கன்னியாகுமரி சைட்டில் இன்னும் நிறையா வீடியோ இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லீவுக்கு எங்கேயும் பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கும் மிஸ் பண்ணாமல் கன்னியாகுமரி போனீங்கன்னா போங்க.